வழக்கம். உங்களுடைய பர்சனாலிட்டி, அதாவது உங்க குணம், உங்க கரியரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க, அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, உங்களுக்கான எதிர்கால பாதைய கண்டுபிடிக்கிற இந்த சூப்பரான அட்வென்ச்சர் ஆரம்பிக்காமா? இதுல உங்கள பத்தியே நீங்க புதுசா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறீங்க. இது ஒரு செம்ம ஜர்னி. நம்ம எதிர்காலத்தை பத்தி யோசிக்கும்போது ஒரு பக்கம் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் என்ன பண்றதுன்னு ஒரே கன்ஃபியூஷனாவும் இருக்கும் இல்லையா? ஆமா. ஆனா கவலையே படாதீங்க. அதுக்கு ஒரு சிம்பிளான வழி இருக்கு. அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க ஏற்கனவே உங்க கனவு என்ன, உங்க டேலண்ட் என்ன, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு யோசிச்சு பார்த்திருப்பீங்க. இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா, அந்த யோசனைகளை வச்சு உங்களுக்கு கரெக்டா செட் ஆகுற ஒரு கெரியரை ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்க போறோம். சரி, இப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். உங்க பர்சனாலிட்டி, அதுதான் உங்க சூப்பர் பவர். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்போம் இல்லையா? அதுதாங்க நம்மளோட யுனிக்கான ஸ்ட்ரென்த். இப்ப பாருங்களேன், சிலருக்கு கையால வேலை செய்யறது ரொம்ப பிடிக்கும். சிலருக்கோ கணக்கு போடுறது, சயின்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுன்னா அவ்ளோ இஷ்டம். இன்னும் சிலருக்கு மத்தவங்க கூட பேசி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி வேலை செய்ய பிடிக்கும். இதுல எதுவுமே சரி தப்பு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆர்வம் இருக்கும். அது ரொம்பவே நார்மலான ஒரு விஷயம். சுருக்கமா சொல்லணும்னா, உங்க பர்சனாலிட்டிக்கு கரெக்டா மேட்ச் ஆகுற ஒரு கரியரை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா, நீங்க வேலையில ரொம்ப சந்தோஷமாவும் அதே சமயம் ரொம்ப வெற்றிகரமாவும் இருப்பீங்க. இதுதாங்க இதுல இருக்கிற முக்கியமான விஷயமே. சரி, இதுக்கு நாம யூஸ் பண்ண போற ஒரு சூப்பரான டூல் பேரு தான் RISEC ஆளுமை குறியீடு. இது உங்களுக்கான கெரியரை கண்டுபிடிக்க உதவுற ஒரு சீக்ரெட் கோட் மாதிரி நினைச்சுக்கோங்க. வாங்க, அந்த சீக்ரெட் கோட நாம எப்படி உடைக்கிறதுன்னு பார்க்கலாம். அப்போ இந்த ஹாலந்து குறியீடுனா என்ன? சிம்பிள். இது எல்லா வேலைகளையும் சில முக்கியமான கேட்டகரியா பிரிக்குது. இதனால எந்த மாதிரி வேலை செய்யற சூழல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எது உங்களுக்கு கரெக்டா செட் ஆகும்னு ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகே, அந்த 6 பர்சனாலிட்டி டைப்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? முதல் வகை ஆர், அதாவது ரியலிஸ்டிக் இல்லனா செய்வினைஞர்கள். இவங்களுக்கு மிஷின்ஸ், டூல்ஸ், அவுட்டோர்ஸ்ல வேலை செய்யறதுனா ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது ஐ, இன்வெஸ்டிகேட்டிவ் இல்லனா சிந்தனையாளர்கள். இவங்களுக்கு சயின்ஸ் மேல ஆர்வம் இருக்கும், பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறதுல கெட்டிக்காரங்க. மூணாவது ஏ, ஆர்டிஸ்டிக் இல்லனா படைப்பாளிகள். டிராயிங், மியூசிக், ரைட்டிங்னு கிரியேட்டிவா யோசிக்கிறவங்க. நாலாவது எஸ், சோஷியல் இல்லனா உதவியாளர்கள். மத்தவங்களுக்கு டீச் பண்றது, ஹெல்ப் பண்றதுல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அஞ்சாவது இ, என்டர்பிரைசிங் இல்லனா தூண்டுபவர்கள். இவங்க இயல்பாவே லீடர்ஸ், பிசினஸ் பண்றதுல ஆர்வம் காட்டுவாங்க. கடைசியா சி, கன்வென்ஷனல் இல்லனா ஒழுங்கமைப்பாளர்கள். நம்பர்ஸ், ரெக்கார்ட்ஸ், சிஸ்டம்ஸ்னு எல்லாத்தையும் பக்காவா ஆர்கனைஸ் பண்றதுல இவங்க கில்லாடி. இப்ப இத கேக்கும்போது இதுல நீங்க எந்த டைப்னு தோணுது? சரி, இப்போ இந்த ஆக்டிவிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இது உங்கள பத்தி நீங்களே தெரிஞ்சுக்க போற ஒரு குட்டி தேடல். அதனால இத ஒரு பரீட்சை மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க, சரியா? மொத்தமே 42 சிம்பிள் கேள்விகள் தான் இருக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு ஆர்வம் இருக்கா இல்லையான்னு ஆம் அல்லது இல்லைன்னு பதில் சொன்னா மட்டும் போதும். ரொம்ப சிம்பிள் இல்ல? இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல சரியான பதில், தவறான பதில்னு எதுவுமே கிடையாது. இது முழுக்க முழுக்க உங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதனால யோசிக்காம உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை நேர்மையா சொல்லுங்க. இந்த தேடலுக்கான சில முக்கியமான ரூல்ஸ். முதல்ல, உங்க பதில்கள்ல ரொம்ப ரொம்ப நேர்மையா இருங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதான் உங்க பதில். ரெண்டாவது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்க்காதீங்க. ஏன்னா அவங்களோட விருப்பம் வேற, உங்களோடது வேற. மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. இது உங்களுக்கானது. சூப்பர்! எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டீங்களா? சரி, இப்ப நாம உங்களுக்கான அந்த 2 எழுத்துக்கோட எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ரெடியா? இங்க பாருங்க, இந்த டேபிள் மாதிரி நீங்க ஒவ்வொரு வகைக்கும், அதாவது RISEC, இது ஒவ்வொன்றுக்கும் எத்தனை ஆம் சொல்லிருக்கீங்கன்னு கவுண்ட் பண்ணி அந்தந்த பாக்ஸ்ல எழுதுங்க. எல்லாத்தையும் டோட்டல் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த 2 கேட்டகரியில அதிகமா ஆம் வந்திருக்கோ அதை நோட் பண்ணுங்க. அதுதான் உங்களுடைய யூனிக் கரியர் கோட். உதாரணத்துக்கு, உங்களுக்கு சோஷியல்லையும் ஆர்டிஸ்டிக்லயும் அதிகமா ஸ்கோர் வந்திருந்தா உங்க கோட் என்னவா இருக்கும்? கரெக்ட், S+A. இந்த கோட் கிடைச்சதும் அது உங்களுக்கு எந்த மாதிரி கரியர் துறைகள், கோர்ஸுகள், வேலைகள் சரியா இருக்கும்னு காட்டும். இது ஒரு வழிகாட்டி மாதிரி உங்களுக்கு பொருத்தமான பாதைகளை நோக்கி உங்களை இது கூட்டிட்டு போகும். சரி, இப்போ உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைச்சிருச்சு. இத வச்சு என்ன பண்றது? இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ரிசல்ட் உங்க பயணத்துக்கான ஒரு திசை காட்டி,
அதாவது ஒரு காம்பஸ் மாதிரி தான். இதுவே உங்களுக்கான முழுமையான மேப் கிடையாது. இத நீங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கணும். இது உங்களுடைய கடைசி முடிவு கிடையாது. இது நீங்க சரியா சிந்திக்கிறதுக்கும் சரியான திசையில உங்க தேடல ஆரம்பிக்கிறதுக்கும் உதவுற ஒரு கருவி மட்டும்தான். அப்போ இந்த கோட் என்னதான் பண்ணுது? 3 விஷயம்தான். 1 உங்கள பத்தி ஒரு சுய விழிப்புணர்ச்சி கொடுக்குது. 2 உங்க எதிர்காலத்தை பத்தி யோசிக்க வைக்குது. 3 அடுத்ததா என்ன பண்ணலான்னு ஒரு திசைய காட்டுது. அவ்வளவுதான். இதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ குழப்பங்களோ இருந்தா கொஞ்சம் கூட தயங்காதுங்க. நேரா உங்க டீச்சர்ஸ் கிட்டயோ இல்ல உங்க பெற்றோர்கிட்டயோ பேசுங்க. உங்களுடைய இந்த பயணத்துல உங்களுக்கு உதவ அவங்க எப்பவும் தயாரா இருப்பாங்க. இப்போ உங்கள பத்தி நீங்க என்ன ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிக்க போறீங்க? இந்த தேடல ஒரு தொடக்கமா வச்சு உங்களுக்கான பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி முதல் அடி எடுத்து வைங்க. வாழ்த்துக்கள்.